செப்பரேட் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. செப்பரேட் பீஸ், தனியான ஒரு சமாதானம், அமைதி அப்படி போட்டிருக்கு. ரீடு 2 Corinthians சாப்டர் 7 verse 1, 1ஆம் வசனம். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. Since we have these promises, dear friends, let us purify ourselves from everything that contaminates body and spirit, perfectly holiness out of reverence for God. நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் மாசுபடுத்துகிற எல்லாவற்றிலிருந்தும் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் அதோட பொருள். தமிழில் வேறு மாதிரி போட்டிருக்கு. தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியத்தோடு உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறோம். இதுக்கும் செப்பரேட் பீஸ் அப்படிங்கிறக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பாருங்கள். பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஷியஸ் ப்ராமிசஸ் we have some spiritual responsibilities. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்? நாம் ஒழுங்காக கடவுளுக்கு முன்னாடி வாழ்ந்து பக்தி வைராக்கியத்தோடு கடவுளுக்கென்று நேர்மையாக வாழ்ந்ததினால் கொடுத்திருக்காரா? இல்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் கிருபையாக நமக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். பரவாயில்ல, நீ உன்னுடைய பாவ வழியை விட்டு வா, நீ இப்படி வந்து எனக்காக வாழ்ந்தால், நேர்மை உள்ளவனாக இருந்தால், நான் சொல்கிறபடி செய்தால் உனக்கு இந்தந்த வாக்குத்தத்தங்களை தருவேன் என்று பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஷியஸ் ப்ராமிசஸ், என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய முயற்சியினாலே, நான் பரிகாரம் செலுத்தினதினாலே, நான் பூஜை புனஸ்காரங்களை செய்ததினாலே எனக்கு வாக்குத்தத்தம் இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது நீ பூஜை செஞ்சதுனால, 5 வேளை தொழுது கொண்டதுனால இல்லை, அவருடைய கிருபையினாலே. பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஷியஸ் ப்ராமிசஸ் we have some spiritual responsibility. நமக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதுனாலே நமக்கு ஆவிக்குரிய பொறுப்புகள் சில இருக்கின்றன. We must cleanse ourselves once and for all of anything that defiles us. நம்மை மாசுபடுத்துகிற, கரைப்படுத்துகிற, நம்மை அசிங்கப்படுத்துகிற எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். கால் கை பூரா சேராக இருக்குது, வயலுக்கு போயிட்டு வரோம், என்ன பண்ணுறோம்? இப்படியே தொடச்சி விட்டு பரவாயில்ல இருக்கட்டும் போ, அப்படியே உட்காரோமா? போய் குளிச்சுட்டு எல்லாம் சோப் போட்டு எல்லாம் கழுவிட்டு வந்து நிற்கும். அது மாதிரி உங்களை எதெல்லாம் மாசுபடுத்துகிறதோ, அசூசிப்படுத்துகிறதோ, அசிங்கப்படுத்துகிறதோ அவற்றிலிருந்து நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்கள். இட் இஸ் நாட் எனஃப் டு ஆஸ்க் காட் டு கிளென்சஸ். ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தமாக்கும், உமக்கென்று பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாக செய்யும். செஞ்சால் செய்யட்டா போட்டு கேட்டு வச்சுருவோம். அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் எனஃப் டு ஆஸ்க் காட் டு கிளென்சஸ். வி மஸ்ட் க்ளீன் அப் our own lives and get rid of those things that make it easy for us to sin. பாவம் செய்வதற்கு எதெல்லாம் எளிதான காரியங்களாக இருக்கின்றனவோ, நம்மளை பாவ வழியில் இழுத்து செல்வதற்கு எதெல்லாம் இருக்கிறதோ அதை நீங்கள் விட்டு வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளும், நான் இங்கே சேற்றிலே படுத்துக் கொள்கிறேன், இங்கேருந்தே என்னை குளிப்பாட்டி விடும், நான் இங்கேயே சுத்தமாகிக் கொள்கிறேன். ஒரு பண்ணி சொன்னிச்சுன்னா எப்படி இருக்கும்? நான் சேற்றிலேயே புரண்டு கொண்டே இருக்கிறேன், சுத்தமான தண்ணி எடுத்து என்னை அபிஷேகம் பண்ணி க்ளீன் பண்ணி விடுங்கள், நான் இங்கேயே படுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா இப்படி பண்ணி சுத்தமாகுமா? அது மாதிரி தான் நம்முடைய வழிகளை விட்டு வெளியேறி வர நாமும் தயாராக இருக்க வேண்டும். மற்ற சேத்துல போய் மாட்டிக்கிறேன். புதை மணல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி கையை காலம் ஆட்ட உள்ளே போயிட்டே இருப்பான். சார் என்னை காப்பாற்றுங்கன்னா அப்படியே ஆட்டி உள்ளே போயிட்டு இருந்தேன். பேசாமல் இரியா, அப்படியே பேசாமல் அசையாத. இங்கேருந்து ஒரு துணியை போட்டு, இங்கே யாரும் போய் காப்பாற்ற முடியாது, ஒரு நீண்ட குச்சியையோ இல்லைன்னா அந்த புடவை மாதிரி ஒரு நீண்ட ஒரு துணியையோ போட்டு அந்த அப்படியே பிடிச்சிக்கிட்டே வா. நாங்களும் இங்கே இழுக்கிறோம், நீனும் அப்படியே வா. அப்போ அவனும் ஒரு கையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க. இல்லைன்னா புதை மலைக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அவனும் முயற்சிக்கணும், இவங்களும் இழுக்கணும், 2 பேரும். இது மாதிரி தான் பாவ வழிகளை விட்டு, கெட்ட வழிகளை விட்டு, இந்த உலக வழிகளை விட்டு
லௌகீக துக்கம். அதான் சொல்கிறேன். ஒரு வசனம், அருமையான வசனம் இன்னைக்கு இருக்கு பாரு. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் காப்பாற்றப்படுவதற்கு மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இதுதான் முக்கியமான சாராம்சம். நீங்கள் மதம் மாற வேண்டாம், பழைய மதத்துக்கு தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டாம், வேறு மதத்துக்கு போக வேண்டாம், இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போக வேண்டாம், இந்த சர்ச்சிலேருந்து அந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம். நம்ம ஆளு பூரா என்ன பண்ணுறான் இன்றைக்கி? சர்ச்செலாம் ஒன்றும் சரியில்லைங்க, அதெல்லாம் ஐயரும் சரியில்லை, செக்ரட்டரியும் சரியில்லை, எவனும் சரியில்லை, வேறு சர்ச்சுக்கு போவோம். அங்கே போனால் மனம் மாறாமல் நீ எங்கே போனாலும் வேஸ்ட். அவனுக்கு மனசுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போகிறது, மனம் மாறலை. அதான் இவர் சொல்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு, உங்களுடைய ஆத்மா காப்பாற்றப்படுவதற்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்கு. நீங்கள் மனம்தான் திரும்பணும். நம்முடைய மனதை திருப்புவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஆண்டவரே என்னை கழுவும், நானும் என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு வருகிறேன். ஆனால் உலக துக்கம் எப்படி இருக்கும்? லௌகீக துக்கமோ உலக பிரகாரமாக துக்கப்படுவது. ரொம்ப நாளாக அப்படியே மனசில் உடஞ்சி போயிருந்தாருங்க, கடைசியில் செத்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உலக பிரகாரமாக நீங்கள் நினைக்கும் துக்கம், ஐயோ நான் இறைவனுக்கு விரோதமாக நான் தவறான காரியங்களை செய்துவிட்டேனே என்று நீங்கள் துக்கப்படுவது உங்களை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக அமையும். ஆனால் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான்? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், இனிமேல் நான் வாழ்வதற்கு தயார் இல்லை. உலக பிரகாரமான துக்கம் அது. நான் போய் சாகிறேன், இறைவா நான் உண்மை காட்டி கொடுத்து விட்டேனே. பேதுரு அதைத்தான் செய்தான். நான் இவ்வளோ தூரம் கூட இருந்து ஓடி போயிட்டேனே, என்னை மன்னிச்சிக்க மாட்டியா? துக்கப்பட்டான். ஆண்டவர் அவனை திருத்தினார். திருந்தியும் கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை இல்லையா? கடைசி வரைக்கும் என்ன பண்ணான்? நீங்கள் போய் புறஜாதிகளிடத்திலே, யூதர்கள் அல்லாதவர்களிடத்திலே போய் ஊழியம் செய்யுங்கள், அங்கே காசு வாங்குங்க, காசியை மட்டும், தர்ம பணத்தை மட்டும் எங்களுக்கு அனுப்பி வைங்கண்ணா. நாய் வித்த காசு குறைக்காது அப்படிங்கிறான். நீங்கள் புறஜாதிகளிடத்திலே போய் அவங்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை சொல்லி அங்கே பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கங்க. நாங்கள் யூதர்களிடத்திலே போய் யூதருக்கு போதம் பண்ணி நாங்கள் இங்கே வசூல் பண்ணுற பணத்தை வச்சு நாங்கள் இங்கே பார்க்குறோம். இதானே நியாயம்? கடைசி வரைக்கும் காசிலேயே குறியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆளும் அப்படி தான் இருப்பான். நிறைய பேர் பணம் தான் பத்தும் பொண்ணும் பாதாளம் வரைக்கும் போய். இந்த துக்கத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் வேஸ்ட். அப்போ எங்கே நீங்கள் திரும்பணும்? மனம் திரும்பி வாங்க. ஆண்டவர் மட்டும் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை சுத்தப்படுத்துங்க கேட்கக்கூடாது. நீங்களும் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப தயாராக இருக்க வேண்டும். It is not enough to ask God to cleanse us. We must clean up our own lives and get rid of those things that make it easy for us to sin. பாவத்தில் போய் விழுவதற்கு எதெல்லாம் எளிதான வழிகளோ அவற்றிலிருந்து தனியாக எந்த பக்கமாக வந்துடணும் அப்படிங்கிறார். None of us can legislate for any other believer. Each one of us knows the problems of his life or her own heart and life. நீங்கள் இப்படி தான் செய்யணும். எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருப்பான், இல்லை பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருவாங்க. இந்த பக்கம் பூரா ஆம்பளைங்களாம் வரிசையாக நிற்கும், அந்த புறம் பொம்பளைங்களாம் வரிசையாக நிற்கும். அவர்கிட்ட போய் அந்த பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். அந்த பிரதர் சொல்லுவார், நீங்கள் இப்படி செஞ்சது தப்பு, நான் அப்படி செஞ்சது தப்பு, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை மோசே காலத்தில் மோசே தான் மக்களை நியாயம் தீர்த்தான், அதனால நாங்களும் மக்களை நியாயம் தீர்த்தோம் அப்படின்ட்டு உட்காந்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருப்பான். யார் அவங்களை நியாயம் தீர்க்க சொன்னது? அப்படின்னா இப்படி இது எங்களுக்கு ஒரு பாரம்பரிய பழக்கமாக போயிட்டு. என்ன பழக்கம் உங்களுக்கு? யாருமே யாருக்கும் சட்டங்களையெல்லாம் வகுக்க முடியாது, அதெல்லாம் கிடையாது. ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இறைவன் சட்டங்களை கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுவிட்டு நான் சொல்கிறபடி நீ செய்ய அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனி நபருக்கும் வேறு வேறு இருக்குது. அதில் போய் நீங்கள் தலையிடவே முடியாது. அதான் அவர் சொல்கிறார். None of us can legislate for any other believer. Each one of us knows the problems of his heart or her own heart and life. நமக்கு நம்முடைய பிரச்சனை நமக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் சொன்னால் என்ன பண்ணுவான்? நாளைக்கு அதையே வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். அவன் ஒரு இண்டிவிஜுவல் தானே, அவன் நிச்சயமாக நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான். அவங்ககிட்ட எந்த மனிதனிடத்துலையும் நீங்கள் போய் சொல்ல வேண்டியதே இல்லை.
அதான் இறைவன் சொல்கிறார், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள், என்னோட பிதாவாகிய தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள். அவ்வளோதான். நான் அந்த மனுஷன்கிட்ட போய் சொல்லுவேன், செருப்படி வாங்கி சாக போகிற பாரு, 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உன் பையனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னா சும்மா இருப்பானா? இது மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுறது. ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிடணும், தெளிவாக சொல்கிறாரு பாரு. யாருக்குமே சட்டத்திட்டங்களை நீங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? இறைவனுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியுது. அவன் போய் ஒரு பிரதர்கிட்ட போய் கேட்பான், அவன் ஒன்று சொல்லி விடுவான், அவன் கேட்குறபடி நடக்கிறது. கடவுள் உங்கள்கிட்ட எதுனா பேசினாரா? ஏன்னா கடவுள் என்கிட்ட பேச மாட்டார், பிரதர்கிட்ட தான் பேசுவார். ஏன் பிரதர்கிட்ட பேசுகிறவர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? அதுக்காக பிரதரே வேணாமா? எந்த சபையும் தேவையில்லை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த சபையும் வேண்டாம், எந்த போதகனும் வேண்டாம், நான் நேராக ஆண்டவரே பிடிச்சிக்கிறேன். அப்போ சபையில் ஐக்கியம் எதுக்கு இருக்குது? ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம். இவற்றையும் கைக்கொள்ள வேண்டும், அவற்றையும் விடாது இருக்க வேண்டும். சபையில் ஐக்கியம் வேணும். அதுக்காக ஐக்கியம் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சபையில் கொஞ்சம் நெருங்கி பழகிட்டே என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுற்றி வந்து ஒரு 50,000 பணம் இருந்தால் கொடுங்களேன், கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து தரேன். அங்கே தான் பிரச்சனைக்கு ஆரம்பமே. இப்படி எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வந்துடும். ஆனால் நீங்கள் ஐக்கியமாக தான் இருக்கணும். அதுக்காக நீங்கள் வெறுத்து பேசக்கூடாது. அதே நேரத்தில் இறைவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி சிக்கல் வந்துருச்சு, ஒரு இடைஞ்சல் வந்துருச்சுன்னு நம்ம மனசுக்கு தெரியும். இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இன்றைக்கி திடீர்னு கேட்குறீங்க, என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, நான் ப்ரேயர் பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் திறனை கொடுத்தால் நான் கொடுக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஜெபியுங்க போய். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவருடைய அற்புதமான தீர்வு வேறு மாதிரி இருக்கும். அவருடைய ஞானத்திற்கு எல்லையே இல்லை. வித்தியாசமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தனித்தனியாக செய்வார். அப்போ எப்படி இருக்கும்? எப்படா இப்படி செஞ்சோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட தீர்வை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாத குழப்ப நிலை வரும்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. அவர் பயங்கரமான வித்தியாசமான வழியிலே நடத்துவார். நமக்குரிய பிரச்சனை நமக்கு தான் தெரியும். 100% அதை இன்னொருத்தங்களால் தீர்த்து வைக்க முடியாது. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். ஆளுக்கு ஏகப்பட்ட டிப்ஸு கொடுப்பாங்க. நான் அப்படி நினச்சி சொன்னேன், நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியுமான்ட்டு நாளைக்கு கையை கழுவிட்டு போயிடுவோம். ஆனால் ஆவியானவரோ இறைவனோ அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் கையை கழுவிட்டு போக மாட்டார். 100% நீங்கள் நம்பலாம். அவர் வழிநடத்துதல் ஏற்கனவே எப்படிப்பா இருந்தது? ஏற்கனவே அந்த ஆள் சொல்லி கேட்டியா, என்னாச்சு? அவன் ஒரு ப்ராடக்ட் பையங்க, எனக்கு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டான், அப்படி தான் நிறைய பேரை சொல்லுவாங்க. சரி, இறைவன் இடத்துல நீங்கள் கேட்டிங்களே, எப்படி ஆயிடுச்சு? அவருடைய தீர்ப்புகள் வழிநடத்தல் இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. பல 1000 ஆண்டுகளாக மாறலை. அப்படியே கரெக்டாக இருக்குங்க. நம்மளை கைவிட மாட்டார். அந்த தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். Too often Christians deal with symptoms and not causes. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அறிகுறிகளை வைத்தே செயல்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்பதே இல்லை. We keep confessing the same sins because we have not forgotten to the root of the trouble and purified ourselves. எங்கள் அப்பா டெய்லி ஜெபம் பண்ணுவார் குடும்ப ஜெபத்தில். பெரிய இம்சையாக இருக்குது எனக்கு கேட்குறக்கு. அவ்வளோ அசிங்கமாக ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நாங்கள் விபசாரம் செய்தோம், நாங்கள் போய் அங்கே போய் படுத்து கிடந்தோம், இங்கே போய் படுத்து கிடந்தோம், டெய்லி குடும்ப ஜெபத்தில் ஜெபம்னு ஆத்திரம் வராது? ஒரு முறை தான் அறிக்கை செய்யணும், அதுலேருந்து விலகி வந்துடணும். 24 வருஷமும் இதே ஜெபம்னா கடுப்பாகாதா? நாங்கள் பாவத்திலே விழுந்திருந்தோம், நாங்கள் போய் படுத்து கிடந்தோம், இதே டெய்லி ஜெபம் பண்ணுறது அப்படியே வெறுப்பாக இருக்கும். எனக்கு அப்போயே பிடிக்கவே பிடிக்காது. ஒரு முறை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வரணுமா இல்லையா? ஆமாம், பாவம் செய்தது உண்மைதான், எல்லோரும் பாவம் செய்தாங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கானா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதான் அவர் சொல்கிறார். We keep confessing the same sins because we have not gotten to the root of the trouble and purified ourselves. இன்னும் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். போன நியூ இயருக்கு என்னையா முடிவெடுத்தீங்க? அதே தான் இந்த நியூ இயருக்கும், ஒன்றும் மாற்றம் கிடையாது. ரீல்ஸ்லாம் போடுறாங்கல்ல, போன நியூ இயருக்கு எடுத்த மாதிரி தான் இந்த நியூ இயருக்கு ப்ராமிஸு எடுக்க வேண்டியதான். ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒருத்தர் என்ன எடுப்பான்? ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இனிமேல் நான்
உருப்படாமல் போகாமல் இருக்க மாட்டேன், மோசமாக உருப்படாமல் போவேன் அப்படின்னு. அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் அவங்களுடைய இது. அதே மாதிரி தான் நம்ம ஆள் ரசம் குடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அதே தான் சொல்கிறது. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி வருகிறோம். எங்களுக்கு சுகமே இல்லை, உங்களுக்கு பிரியமானதே பிரியமில்லாதே செய்து வந்தோம் இப்படின்னு சொல்லுவான். போன வாரமாக அதான் செஞ்சேன் நீ? ஆமாங்க, போன வாரம் நான் செஞ்சேன், இந்த வாரம் உங்களுக்கு பிரியமான வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்து இன்னும் எவனாவது ஒரு செஞ்சாமன்னு சொல்லு. வருஷம் இதுதான் சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்கிறார். Too often Christians deal with symptoms, not causes. We keep confessing the same sins because we have not gotten to the root of the trouble and purified ourselves. Perhaps there is something that contaminates us, a filthiness of the flesh, and feeds the old sinful nature. நம்முடைய மனதிலே ஒரு அசுத்தம் இருக்கிறது, இச்சை, கேவலமான ஆசை இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஃபில்த்தினஸ், கேவலமாக, இதெல்லாம் ஒரு ஆசையாடா உனக்கு, இவ்வளோ கேவலமான ஆசையாக இருக்குது, அதுதான் ஃபில்த்தினஸ். அது நம்முடைய மனதில் இருக்கிறதுனாலே அது எதற்கு ஊக்கமாக அமைகிறது? தட் ஃபீட்ஸ் த ஓல்டு சின்ஃபுல் நேச்சர். நான் தான் இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு தான், என்ன மறுபடியும் களை எடுக்கணும் அப்படிங்கிறேன். குதிரைவாளியெல்லாம் வளர்ந்து போச்சுங்க, நெல்லை தாண்டி வளர்ந்துருக்கு. குதிரைவாளி எப்படியா வந்துச்சு? அது விதைக்கும் போது எப்படியோ கலப்பாக வந்துடுதுங்க, எப்படி வருதுன்னே தெரில, வந்துடுது, பயங்கரமாக வளருது. நெல் பயிர் தாண்டி 2 மடங்கு வளர்ந்து கிடக்கு. அதை பிடுங்கன்னா பிடுங்க முடியாது, ஏன்னா தூர் இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை அப்படியே கழுத்தோடு அறுத்து வச்சு காலை வச்சு மிதித்து தான் விடணும். மிதித்து விட்டால் மறுபடியும் 4 மடங்கு வளரும். விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. அது மாதிரி இதுக்கு போடுற உரத்தை எல்லாம் அதுதான் திங்கும், தின்னுபிட்டு நல்லா ஜம்முன்னு வளரும். நம்முடைய மனதிலே பரிசுத்தமான சிந்தனைகளை விட பாவ சிந்தனைகளுக்கு அதிகமாக இடம் உண்டு, வேகமாக வளரும். அதான் சொல்கிறார், தட் ஃபீட்ஸ் த ஓல்டு சின்ஃபுல் நேச்சர், ஆர் இட் மே பி ஃபில்த்தினஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் ஆட்டிடியூட் தட் இஸ் சின்ஃபுல். அல்லது ஆவியிலே அசுத்தமான எண்ணம் கொண்டு இருப்பது. ஆவியிலே அசுத்தமாக என்ன அது? எப்படியாவது ஒரு 100 பேரை சேர்த்து பணம் சம்பாதிக்கணும். ஒருத்தன் தான் சொல்கிறான், திருப்பனந்தாளில், முன்ன விட பணம் நல்லா இருக்குங்க, 2 சபை வச்சுருக்கேன், காசு நல்லா அதை விட இதில் நல்லா அதிகமாக வருது. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையே வாழலை. த ஃபில்த்தினஸ் ஆஃப் த ஸ்பிரிட், தட் ஆட்டிடியூட் இஸ் அண்ட் சின்ஃபுல் நேச்சர். எவ்வளோ மோசமாக போகிறாங்க பாருங்கள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதுங்கிறது இக்கட்டான வாழ்க்கை. எல்லோரும் வாழ்கிறது போல் ஞாயிற்றுக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டு வந்தோம் அப்படிலாம் வாழ முடியாது. இப்போ நீங்கள் இன்றைக்கே எடுத்து பைபிள் படிங்கப்பா, கொஞ்சம் 2-4 அதிகாரம் படிக்க சொன்னேன்னே, எவ்வளோ நேரம் ஆகும்? உள்ளபடி பெரிய பெரிய புஸ்தகம்லாம் நீ படிக்கிற, பிடெக் புஸ்தகம்லாம் எவ்வளோ இருக்குது? 1200 பக்கம் இருக்குது. ஒரு நாள் உட்காந்தா 150 பக்கம் நம்ம அழகாக படிக்கிறோம் இல்லையா? பைபிளில் படி 35 பக்கத்தை படித்து பாரு பார்ப்போம். போர் அடிச்சிடும், வெளியில் போய்டும், ஓடிடும். அதெல்லாம் என்ன போட்டு என்னமோ சொல்லிட்டு கிடக்கு அப்படின்னு. அப்போ எதில் நம்ம ஆசை இருக்குது, எதில் ஆசை விட்டு ஓடுறோம்? தட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதான் பைபிளை பார்த்து அவன் வெறுக்கிற காரணம் என்ன? நமக்குள்ளே பாவம் வாசமாக இருக்கிறது. நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே எப்படி செய்கிறது? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். பட் கிளென்சிங் ஆர் செல்ஃப் இஸ் ஒன்லி half ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. வி மஸ்ட் ஆல்சோ பி பர்ஃபெக்டிங் ஹோலினஸ் அவுட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் காட். இறைவன் மீது வைத்திருக்கிற மரியாதை கண்ணியத்தின் காரணமாக, மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான மரியாதை காரணமாக அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மை பரிசுத்தத்திலே நாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறார். நம்மை சுத்திகரிப்பது மட்டுமில்லை, அடுத்தடுத்து இன்னும் தூய்மையாக போகணும். குளிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுறோம்? தலையெல்லாம் தோட்டி ட்ரெஸ் போட்டுட்டு குளிச்சாச்சு சார் வாங்க போவோம் அப்படின்னா ஓடுறோம். தலையை சீவுறது, சென்ட் அடிக்கிறது, லிப்ஸ்டிக் போட வேண்டியது, கண்மை போட வேண்டியது, செருப்பு அழகான செருப்பு போடணும், அதில் எதாவது அழுக்கு இருந்தால் துடைக்கிறது, அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும், ஃபேஸ் க்ரீம் போடணும், அப்புறம் கையில் வளையல் போடணும், என்னென்னமோ போட்டு அழகுபடுத்திக்கிட்டே போகிறோம். தட் இஸ் வி ஆர் மேக்கிங் இட் பர்ஃபெக்ட் மோர் அண்ட் மோர். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார், இட் இஸ் நாட் எனஃப் டு பி கிளென்ஸ்ட் ஆர் செல்ஃப், பட் கிளென்சிங் ஆர் செல்ஃப் இஸ் only half of the responsibility. We must also perfecting holiness out of reverence for God.
இறைவன் மீது வைத்திருக்கிற மரியாதை, பரிசுத்த மரியாதை காரணமாக நாம் இன்னும் அதிக புனிதம் உள்ளவர்களாக, இறைவனோடு நடப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் இறைவனோடு சேர்ந்து நடக்க வேண்டும். இறைவனோடு சேர்ந்து நடந்து நாசமாக போனவர்களின் பட்டியலை தருக அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் கும்பிட்டா எப்படி இருக்கும்? இறைவனோடு நடந்து நாசமாய் போனவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதுங்கடா அப்படின்னு சொல்லணும். யாராவது இருக்கானுங்கிட்ட ஒருத்தன் கூட இல்லை. அதான் நமக்கு 100% அஷ்யூர்டு கிஃப்ட் அப்படி சொல்கிறாங்களே பிஸ்னஸில். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் சார், நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் as we grow in grace and knowledge. கிருபையிலும் இரக்கத்திலும் நாம் வளரும்போது, அறிவிலும் வளரும்போது இது தொடர்ச்சியானது ஒரு நடைமுறை. நீங்கள் மேலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மேலும் மேலும் போயிட்டுருக்கணும். ரிவர்ஸ் வரக்கூடாது. அதான் கேட்கும்போது எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க, எங்கள் அப்பா எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா 1952 ஜனவரி 30 ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படவே இல்லை. என்றைக்கு நான் குளித்தேன் நீன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காலையில் தான் குளித்தேன், மறுபடியும் சாயங்காலம் வரைக்கும் குளிப்பேன், நாளைக்கும் குளிப்பேன். அப்போ என்றைக்கு நீங்கள் போன வருஷம் டிசம்பர் மாதம் குளித்ததுங்க அப்படின்னா என்ன இருக்கும்? கழிச்சு பிடிச்சவளை போய் குளிச்சுட்டப்போ என்ன சொல்லுவோமா இல்லையா? நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தொடர்ந்து ரட்சிப்புங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்? இந்த மாசான உலகத்திலே போகிறோம், பல்வேறு காரியங்களை பார்க்கிறோம், பல்வேறு காரியங்களை கேட்கிறோம். இவற்றிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் as we grow in grace and knowledge. இறைவனை பற்றி அறிவிலை நீங்கள் எப்படி வளர்வீர்கள்? இந்த மாதிரி நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும்போது தான் நாம் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற எண்ணம் நமக்கு வரும். சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் வேஸ் தட் யூ கேன் கான்ஷியஸ்லி செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் சின்ஃபுல் திங்ஸ்? அப்போ இந்த பாவமான உலகத்திலிருந்து, பாவமான காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி காத்து கொள்வதற்கு என்னென்ன வழிகளையெல்லாம் நீங்கள் சிந்திக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம்? என்ன வழிகளிலெல்லாம் நம்மை பிரித்து கொள்ளலாம்? ரொம்ப எளிமையான வழிகள் என்ன சொல்கிறாரு? வேதம் வாசித்தலும் ஜெபித்தலும். அதுக்கப்புறம் என்ன? நல்ல ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது. உலகத்தில் பல கடலில் போய் மீன் பிடிக்க போனால் என்ன இருக்கும்? வலையில் நல்ல மீன்கள் மட்டும் வருக, இங்கு நல்ல மீன்கள் கிடைக்கும்னு வருமா? மீன் இருக்கும், பாம்பு இருக்கும், பள்ளி இருக்கும், ஓனா இருக்கும், எல்லாமே அதில் கிடக்கும். குப்பை சிப்பி எல்லாமே கிடக்கும். அதெல்லாம் இழுத்துட்டு நேராக கரைக்கு கொண்டு வருவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? மீன்கள்லாம் பிரிப்பாங்க. அது மாதிரி இந்த உலகத்திலே சர்ச்சில் ஒரு போதம் உண்டான நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். அவற்றிலே எது தெளிவானது? ஆவியானவரை கொண்டு அவற்றை நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தந்த விதங்களிலெல்லாம் நீங்கள் உங்களை பரிசுத்தமானவர்களாக காத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?